ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ராகி மாவையும் கோதுமை மாவையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி சுட போகிறோம். அதுக்கு வந்துட்டு 3 கரண்டி ராகி மாவு எடுத்துக்கோங்க. 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்து நல்லா வறுத்து வேட்டி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சு ஒரு 1/2 hour ஊறினதுக்கு அப்புறமேலே சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ராகியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. போன் ஸ்ட்ரென்த்தனுக்குலாம் ராகி மாவு அதிகம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நம்ம திரட்டி வச்சுருந்த மாவு ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கீ ஆட் பண்ணி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த கிரேவியுமே தேவையில்லை. இப்போது இதுக்கு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.